ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. நம்முடைய அறிவையும் புரிந்து கொள்ளுதலை மட்டும் அடிப்படையாக கொண்டு நாம் எதையும் செய்யக்கூடாது என்று இந்த வசனம் நமக்கு ஆலோசனை கொடுக்கின்றது. சுய புத்தியின் மேல் என்பதற்கு ஆங்கில வேதாகமத்திலே ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அண்டர்ஸ்டாண்டிங் என்றால் நாம் புரிந்து கொண்ட காரியங்கள், யாரோ ஒரு மனிதனோடு நமக்குள்ள காரியங்கள் அல்லது நமக்கு முன்னே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம், அதிலே நாம் கேள்விப்பட்டது வரைக்கும், நாம் யோசித்தது வரைக்கும், நாம் அதிலிருந்து புரிந்து கொண்டது வரைக்கும் என்கிற அடிப்படையிலே நாம் எந்த ஒரு காரியத்தையும் துணிகரமாக செய்வதற்கு இறங்கி செல்லக்கூடாது. இந்த வசனம் சொல்லுகின்றது, நம்முடைய முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றது. ஒரு வகையில் இந்த வசனம் நமக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் அமைந்திருக்கின்றது. நம்முடைய சொந்த அறிவையும் புரிதலையும் மட்டும் அடிப்படையாக கொண்டு நாம் நம்முடைய காரியங்களை செய்வதற்கு முன்னே செல்லுவோமானால் அங்கே இருக்கின்ற உண்மையான சூழ்நிலை இதற்கு மாறாக இருக்கக்கூடும். நாம் அகப்பட்டு விட வேண்டிய சூழ்நிலை அங்கே ஏற்பட்டுவிடும். ஆகவே இந்த வசனம் இந்த காலை வேளையில் நம்மை எச்சரிக்கின்றது. ஒரு மனிதனை குறித்து நாம் அறிந்திருக்கின்றதும் புரிந்திருக்கின்றதும் வேறு விதமாக கூட இருக்கலாம். உண்மைக்கு மாறானதாக கூட இருக்கக்கூடும். ஒரு காரியத்தை நாம் நிதானித்து தெரிந்து கொண்டது சரியானதாக இல்லாமல் இருக்கக்கூடும். ஆகவே ஒருபோதும் நம்முடைய சுய புத்தியை சார்ந்து கொண்டு எதுவும் செய்யாமல் தேவனுடைய நடத்துதலுக்கும் அவருடைய சித்தத்துக்கும் மனதார ஒப்பு கொடுத்து எனக்கு ஞானத்தையும் அறிவையும் தாரும் என்று மனதார ஜெபித்து அந்த காரியங்களை செய்வோமானால் தேவனுடைய உதவி நமக்கு இருக்கும். ஆண்டவர் நம்முடைய காரியங்களை தெளிவாய் புரிந்து கொள்ளுவதற்கு ஞானமும் அறிவும் கொடுப்பார், துணையாக இருப்பார். எல்லாம் ஜெயமாக முடியும். ஆகவே தன்னம்பிக்கை நமக்கு அவசியம். ஆனால் சுய புத்தியை சார்ந்து கொண்டு நிற்பது ஒருபோதும் சரியானதல்ல. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களிலும், நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கள் சுய புத்தியோடும் அறிவோடும் திறமையோடும் நாங்கள் நின்று விடாதபடி உம்முடைய நடத்துதலோடும் ஒத்தாசையோடும் உதவியோடும் ஒவ்வொரு காரியங்களையும் எதிர்கொண்டு அவைகள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும் வெற்றி காண கர்த்தர் உதவி செய்யும்படி உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஜெயமாய் நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.